ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாக கொண்டு தன்னம்பிக்கையை பலமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி ஆளுமை மிக்க நாளைய தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் புரிய காத்திருக்கும் மாணவிகள் தான் இவர்கள். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை வாரந்தோறும் வாஞ்சையோடு நடாத்தும் அரை மணி நேர விறுவிறுப்பான நிகழ்ச்சி விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்லுகின்றோம். விவாத மேடை வரக்காப்புல இனாரா கல்வி நிலையம் கலை அல்லது வர்த்தக பாடங்களுடன் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்போடு WT பாடநெறியையும் கற்கும் வாய்ப்பு. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாடப்போதனைகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான இஸ்லாமிய சுற்றுச்சூழல், தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கற்கும் வாய்ப்பு. பாடநெறியினை தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி 1 இலவசம். அகதியா மாணவர்களுக்கு விசேட விலை கழிவு. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல மற்றும் மாவனல்ல. போன் 077-419-1212. உங்களது சிறப்பான உயர்கல்விக்கு இனாரா உயர்கல்வி நிறுவனம். நல்லது நேர்களே, பார்வையாளர்களே, இன்றைய விவாதத்தின் தலைப்பு இதுதான். வெளிநாட்டு தொடர்புகள் நாட்டின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கின்றதா, சீர்குலைக்கின்றதா? வெளிநாட்டு தொடர்புகள் நாட்டின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கின்றதா, சீர்குலைக்கின்றதா என்பதுதான் விவாத தலைப்பு. அந்த வகையிலே என்னுடைய வலப்புறமாக இருக்கின்ற நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு வெளிநாட்டு தொடர்புகள் நாட்டின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கின்றது என்ற அடிப்படையிலே வாதம் புரிய வந்திருக்கின்றார்கள். இல்லை, அந்த வெளிநாட்டு தொடர்புகள் நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைக்கின்றது என்ற அடிப்படையிலே வாதிட வருகின்றார்கள் மாவனல்லை ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி அணியினர். எங்களுடைய அதிதிகளை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இனாரா கல்வி நிலையம் எங்களுக்கு பிரதான அனுசரணை வழங்குகின்றது. கடந்த 2 மாதங்களாக இந்த நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கும் அந்த நிறுவனத்தின் சார்பிலே அதன் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த நிறுவனத்தின் ஸ்தாபக தந்தை ஜமால் ஹுசைன், அவரது பாரியார் முனீரா அவர்களோடு அவர்களது புதல்வர்களான ஹசன் ஜமால், ஹுசைன் ஜமால் ஆகியோரும் புதல்வி ஜாராவும் வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய நடுவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். சுயாதீன தொலைக்காட்சியின் தமிழ் செய்தி பிரிவின் முன்னாள் உதவி முகாமையாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர் சித்திக் ஹனீஃபா அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல ஓய்வு பெற்ற அதிபரும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தின் அதிபருமான ஜனாப் SHM நசார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் கேகாலை மாவட்ட அகதியா மத்திய சம்மேளனத்தின் தலைவர் அஷேக் அக்ரம் ஜுனைத் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அதேபோல இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவதிலே முன்னின்று செயற்படுகின்றவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே ஓய்வு பெற்ற அதிபர் MR நியாசர் அவர்கள் அங்கே இருக்கின்றார். அதேபோல இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் ஆங்கில சேவையின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம் சார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் எங்களுடைய ஊடகவியலாளர் சஜாத் அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் AKIM தில்ஷாத் அவரோடு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் AM முகமது ரலீம் ஆகியோரோடு நாங்கள் உங்களை நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்லுகின்றோம். சரி, நிகழ்ச்சியின் முதல் சந்தர்ப்பம், முதலாவது விவாதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியினருக்கு வழங்குகின்றோம். அந்த அணியின் தலைவி MIF இஃப்கா, வாருங்கள், முதல் சந்தர்ப்பம் உங்களுக்கு. இன்று உணவு, நீர், உடை பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அது போலத்தான் ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் கொண்ட வெளிநாட்டு தொடர்புகளும் அவசியமாகின்றது. ஒரு நாடு பொருளாதாரத்தாலும் கலாச்சாரத்தாலும் மரபுகளாலும் அரசியலாலும் கல்வியாலும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கட்புலனாகாத ஊடகமாகும். அரசியல் துறையில் வெளிநாட்டு தூதுவர்கள் வருகின்றார்கள், நாட்டுக்கு நல்லனவற்றை தருகின்றார்கள், நாடு முன்னேறுகின்றது. பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் ஏற்றுமதி, இறக்குமதி, ஏற்றுமதி வாய்ப்பு அதிகரித்து உள்ளூர் தயாரிப்பு சர்வதேச அளவில் பிரபல்யமாகின்றது. வெளிநாட்டு முதலாளித்துவ கொள்கைகள், உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி அவர்களது காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முதலாளித்துவ கொள்கையை பின்பற்றினார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் சம உடைமை கொள்கையை பின்பற்றுகின்றார்கள். கலாச்சாரத்துறையில் ஒரு நாட்டின் சந்தோஷமான மற்றும் துயரமான நிலையின் போதும் நாம் அந்நாட்டுடன் தொடர்பு படுகின்றோம். அரசு தலைவர்கள் கூட பல நாட்டுகளுக்கு சென்று நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார்கள். எனவே இந்நிலை ஒரு நாட்டை முன்னேற்றுவது வெளிநாட்டு தொடர்புகளை என்பதனை உறுதியாக நிறுவிச் செல்கின்றேன். ஒரு நாட்டின்
நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கு வெளிநாட்டு தொடர்புகளே காரணம். நல்லது, அது நாங்கள் முஸ்லிம் மகா வித்யாலய அணியின் தலைவி MIF இஃப்கா. இனி நாங்கள் மாவனல்லை ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி அணியின் தலைவி TSF ஜைனப் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். வாருங்கள். நீதி வழுவாது நீதி வழங்க அவையிலே வீற்றிருக்கும் நடுவர்களே, என் தரப்புவாதிகளே, எதிர் தரப்புவாதிகளே, சபையோர்களே, சுவர்ண சோபனம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் எதிர்த்தரப்பு சகோதரிகள் நாட்டின் முன்னேற்றம் என்ற தொனிப்பொருள் கதைக்க வந்தார்கள். ஆனால் முன்னேற்றத்தை பற்றி எதுவுமே கதைக்கவில்லை என்பதை நான் கூறப்போகிறேன். அது மட்டுமா, முதலாளித்துவ கொள்கையை பற்றி கதைத்தார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஆட்சியை பற்றி கதைத்தார்கள். அவர்களின் ஆட்சியில் தான் கேஸுக்கும் சிலிண்டருக்கும் என்ற போலினில் நின்றோம் என்றதை அவர்கள் மறந்துவிட்டார். வெளிநாட்டு தொடர்புகளை எதற்காக கதைத்தார்கள் என்று புரியவில்லை. அது மட்டுமா, அரச தொடர்புகளுக்காக இலங்கைக்கு வருகிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் அதனூடாக நாட்டில் முன்னேற்றம் நடவதில்லை. நாட்டில் உள்ள வளங்கள் சுரண்டப்பட்டது என்பதையே நான் குறிப்பிடுகின்றேன். வெளிநாட்டு தொடர்புகள் எனும் பொழுது ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, அரசியல் ரீதியாக கொள்கின்ற தொடர்புகளே ஆகும். அந்த வகையில் நடுவர் அவர்களே, பண்பாடு எனும் பொழுது தனி உலக பண்பாட்டை குறிப்பிடலாம். தனி உலக பண்பாடு என்பது எல்லா நாடுகளும் ஒரு பண்பாட்டின் கீழ், ஒரு குடையின் கீழ் வருவதாகும். அது ஏற்கத்தக்கதுதான். ஆனாலும் இலங்கை போன்ற பண்பாடும் விழுமியங்களும் நிறைந்த அழகான ஒரு நாட்டில் தனியுலக பண்பாடை ஏற்க முடியாது. ஏன் தெரியுமா? உதாரணமாக கூறினால் LGBTQE+ காணப்படுகிறது. ஏற்கனவே மேற்கத்திய நாடுகள் இது காணப்பட்டது, ஏற்கப்பட்டது என்று சட்டமாக்கப்பட்டது. அது விடயம் அல்ல. இலங்கை போன்ற நாட்டில் அது எவ்வாறு சட்டமாக்க முடியும்? அது மேற்கத்திய கலாச்சாரம், வெளிநாடுகளின் மூலம் கொண்டு வரப்பட்ட தொடர்புகளினாலே ஆகும். எனவே நடுவர் அவர்களே, 12 வீதமானவர்கள் இன்று இலங்கையிலும் கூட தனியுலக பண்பாட்டின் கீழ் வருகிறார்கள். வெளிநாட்டு தொடர்புகள் நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைக்கிறது என்று உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆமது ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி அணியின் தலைவி TSF ஜைனப். இனி இரண்டாவது போட்டியாளர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். நாங்கள் முஸ்லிம் மகா வித்யாலய அணியில் இருந்து MF ஃபஸ்ஹா மரியம். வாருங்கள். வெளிநாட்டு தொடர்புகள் நாட்டின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறது. ஆம், எமது அணி சகோதரி அவர்கள் முன்னுரையை வழங்கிச் சென்றால் நான் அதனை தொட்டுச் செல்கிறேன். பொருளாதார வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் சர்வதேச வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் ஒரு நாட்டின் நிதி நிலையை மாற்றி அமைக்கும். உதாரணமாக, கடந்த 2 தசாப்தங்களாக ஆடை தயாரிப்பு மற்றும் மின்னணு துறையில் சாம்சுங், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்ததன் மூலம் வறுமையிலிருந்து மீண்டு இன்று ஒரு முக்கிய ஏற்றுமதி நாடாக மாறியுள்ளது. இலங்கையில் பணவீக்கம் அதிகரித்து பொருளாதாரத்தில் பின்னடைவு காணப்பட்டது. அந்நேரம் ஏனைய நாடுகள் தானே எமக்கு கை கொடுத்தன. அந்த வகையில் உலக வங்கி தானே எம்மை உயர்த்திவிட்டது. சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே. தொழில்நுட்ப புரட்சியை எடுத்துக்கொண்டால் முன்னேறிய நாடுகளுடனான தொழில்நுட்ப பரிமாற்றம் உள்நாட்டு உற்பத்தியை நவீனமயமாக்கியுள்ளது. தொழில்நுட்பத்துறையின் ஒரு முன்னேற்றமே AI என கூடும் செயற்கை நுண்ணறிவு. அதனை கற்பதற்கு எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு செலவுகள்! இவ்வனைத்துக்கும் காரணம் வெளிநாட்டு தொடர்புகளே. வேலை வாய்ப்புகள், அதனை நாம் எடுத்துக்கொண்டால் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் இத்துறையின் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உள்ளன. உதாரணமாக, சுற்றுலா வலயங்களுக்கு அருகாமையில் வேலை வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. உதாரணமாக, நட்சத்திர ஹோட்டல் முதல் ஹோம் ஸ்டே வரை சமையல் கலைஞர்கள் நிர்வாகிகளுக்கு அதிகம் சேவைகள் இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள். அமெரிக்க, ஐரோப்பிய நிறுவனங்களுக்காக இலங்கையிலிருந்து மென்பொருட்களை தயாரிக்கும் IT பணியாளர்கள் இங்கு வேலை செய்து வருகிறார்கள். எனவே நான் கூறுகிறேன், வெளிநாட்டு தொடர்புகள் நாட்டின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறது. ஆமது நாங்கள் முஸ்லிம் மகா வித்யாலய அணியின் இரண்டாவது போட்டியாளர் MF ஃபஸ்ஹா மரியம். இனி எதிரணிக்கு சந்தர்ப்பம் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியில் இருந்து சமிஹா. வாருங்கள். என் அணித்தலைவு விட்டு திண்டரை தொட்டு செல்ல நான் இங்கு வந்துள்ளேன். அதாவது நடுவர் அவர்களே, என் எதிர்த்தரப்பு தலைவி கூறினார்கள் வெளிநாட்டு அரசியல் தூதர்கள் நாட்டுக்கு நல்ல பயன்களை தருகின்றார்கள் என்று.
அப்படி என்றால் நீங்கள் இலங்கையின் வரலாற்றையே மாற்றிவிட்டீர்கள் போல. அதாவது வெளிநாட்டு தரப்பு என்று கூறும் போதே எனக்கு ஞாபகம் வந்தது அந்த ஆரம்ப காலம்தான். எவ்வாறென்றால் விக்ரமராஜசிங்க காலத்தின் பிறகு இந்த நாட்டில் கண்டி புரட்சியை ஏற்படுத்தியது அந்த ஆங்கிலேயர்கள் தான். அவர்கள் கண்டி புரட்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்டில் வளங்களையும் சுரண்டி விட்டு சென்றார்கள். அவர்கள் எவ்வாறென்றால் வேர்களை குலுக்கிவிட்டு கிளைகளில் பூக்களையும் பூக்க வைத்து விட்டு சென்றார்கள். கண்டி ராஜ்யத்தின் பலம் தங்கியிருந்தது முஸ்லிம்களின் கையில் தான். ஆனால் இந்த புரட்சிக்கு பிறகு சிங்களர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் இன மத வெறியை உருவாக்கியவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் தான். இதனால் தான் இன்று வரை இந்த வெறி காணப்பட்டு வருகின்றது. அந்த வெறிக்கு அத்திவாரமிட்டவர்கள் அந்த ஆங்கிலேயர்கள் தான். அது மட்டுமல்ல, வெளிநாட்டு தொடர்புகள் நாட்டை சீர்குலைக்கின்றது என்று பல வரலாற்றுகள் பறைசாற்றுகின்றன. எவ்வாறென்றால் வெளிநாடுகள் பல, அதாவது பிரித்தானியா போன்ற நாடுகள் மூன்றாம் உலக நாடுகளான இலங்கையில் பல அரசியல் தலையீடுகளை மேற்கொண்டு அதில் வள சுழல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனைத்தான் 1960 நடைபெற்ற மூன்றாம் உலக நாடுகளில் நடைபெற்ற லத்தீன் அமெரிக்க வரலாற்று பறைசாற்றுகின்றது. வெளிநாட்டு தொடர்புகளால் பல நாடுகளுக்கு சுய முடிவுகளை சுதந்திரமாக எடுக்க முடியாது சென்றுள்ளது. எவ்வாறென்றால் சில நாடுகள் பசி வந்தால் புல்லை தின்னக்கூட வெளிநாடுகளில் அனுமதி கேட்கவாகியுள்ளது. அந்த அளவுக்கு வெளிநாடுகள் நமது நாடுகளில் அதிகாரத்தை செலுத்தினர். இவ்வாறு தான் ஒரு நாட்டின் பொருளாதாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லா துறையிலுமே இந்த வெளிநாடுகள் பல சீர்குலைவுகளை ஏற்படுத்திய செல்கின்றன. ஆகவே ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு இந்த வெளிநாட்டு தொடர்புகள் சீர்குலைக்கின்றது, ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைக்கின்றது என்று வாதத்தை பதிவு செய்து முற்றுப்புள்ளி வைக்காமல் எதிர் சகோதரிக்கு சிந்திக்க சிந்தனை துளை வைத்துவிட்டு விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நல்லது. அது ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி அணியின் இரண்டாவது போட்டியாளர் MSF சமிஹா. இனி நாங்கள முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலிருந்து இரண்டாவது போட்டியாளர் ஏற்கனவே இங்கே வாதிட்டு சென்றார். மூன்றாவது போட்டியாளருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். MH முபஷிரா, வாருங்கள். உலகமே ஒரு குடும்பம், சர்வதேச தொடர்பே நாட்டின் பலம். என் எதிரணி சகோதரிகள் கூறினார்கள் கேஸிற்கு நீண்ட வரிசை என்று. அப்படியாவது கேஸ் கிடைத்தது தானே? அது கூடாது என்றால் நீங்களே கேஸை உற்பத்தி செய்து பயன்படுத்த வேண்டியது தானே? ஏன் கேஸ் கியூவில் நின்றீர்கள்? விரையிலாக்க முடியும் தானே? அந்த கேஸ் கூட எரிபொருளால் தானே உற்பத்தி செய்யப்படுகிறது. கேஸ் ஆனது இலங்கைக்கு வருவதற்கு கப்பல் இல்லை, கப்பல்களை இயங்குவதற்கு எரிபொருள் இல்லை, அதனை பெற்றுக்கொள்வதற்கு நிதி இல்லை. இவற்றையெல்லாம் நீங்களா அரசாங்கத்திற்கு கொடுப்பீர்கள்? எரிபொருள் ஒரு நாட்டின் மூல ஆணி. எரிபொருளின் ஒரு நாடு இயங்குவது சாத்தியமே கிடையாது. அடுப்பேறியாது, ரயில் ஓடாது. அது மட்டுமா, ஈரானின் ஹோர்மோஸ் நீராணி மூடப்பட்டால் நாட்டின் எரிபொருள் விலை உயர்வடையும். அது திறக்கப்பட்டால் எரிபொருள் விலை குறைவடையும். இவைக்கு வெளிநாட்டு தொடர்புகள் தேவையில்லையா? கல்வி மற்றும் அறிவு பகிர்வு எடுத்துக்கொண்டால் கல்வி ரீதியாக வெளிநாட்டு தொடர்புகள் மிக மிக அவசியம் நடுவர்களே. அண்மையில் வெளிவந்த உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் சிறந்த பெறுபேற்றை பெற்றோருக்கு இதுவரை காலமும் வழங்கப்படாத புலமை பரிசில் மூலம் வெளிநாட்டில் உயர்கல்வியை இலவசமாக கற்க வாய்ப்பளித்துள்ளார் எமது நாட்டின் கௌரவ பிரதமர் ஹரிணி அமரசூரிய. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் ஆதிக்கம் இன்றைய கால வருகையால் இலங்கையில் அந்நிய செலவாணி அதிகரித்து ரூபாவின் பெறுமதி அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர் எப்படி வெளிநாட்டு தொடர்பால் ஊக்குவிப்புகள் இல்லை என கூறுவீர்கள்? ஜனவரி மாதத்தில் மட்டும் 2,77,327 பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அதிவேக நெடுஞ்சாலைகளில் மட்டும் ஒரே நாளில் நாட்டுக்கு வருமான லட்சக்கணக்கில் கிடைத்துள்ளது. கண்டி எல்ல போன்ற பகுதிகளில் வெளிநாட்டு பயணிகளின் விடுதியில் நட்சத்திர ஹோட்டல்களில் அவர்களுக்கு தங்குமிட வசதிக்காக ஒரே ஒரு இரவில் $50 முதல் $200 வரைக்கும் அறவிட வேண்டியுள்ளது. ஆகவே இலங்கையின் முன்னேற்றத்துக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அவசியம் அவசியம் அவசியம். நல்லது. அது நாங்கள் முஸ்லிம் மகா வித்தியாலய அணியின் மூன்றாவது போட்டியாளர் MH முபஷிரா. இனி எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியின் மூன்றாவது போட்டியாளர் MRF ரிமாஷா, வாருங்கள். ஒரு கட்டிடம் நிலைத்து நிற்க தேவை அதன் அஸ்திவாரம். அதுபோல ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு தேவை அதன் அடையாளம். எமது நாட்டின் அடையாளமாக மண்ணிலிருந்து மாணிக்கத்தையும், மரத்திலிருந்து ரப்பரையும், மலையிலிருந்து தேயிலையும், மண் வாசனை மாறாதிருக்க ஏலம், கருவா, இன்னும் ஏராளம். இப்படி கொட்டிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இன்றும் நாட்டின் வளர்ச்சி காணப்படவில்லை, முடங்கியே காணப்படுகிறோம். காரணம் என்ன? சகோதரிகள் கூறினார்கள், நானும் சற்று சிந்தித்து பார்த்தேன்.
இவ்வளவு இருந்தும் உள்ளூர் பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்கின்றது. அதன் காரணம் வெளிநாட்டு தொடர்பாகும் என்று நான் நினைக்கின்றேன். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைத்துவிட்டால் மாத்திரம் எமது வளர்ச்சி என்ன வளர்ச்சியாகவே காணப்படுகின்றன. இந்த உள்ளூர் அறிவாளிகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதால் உள்ளூர் அறிவாளிகள் காணாமல் தான் போகிறார்களே தவிர நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கவில்லை. இதனை வேற ஹரிணி அம்மையரை உதாரணமாக குறிப்பிட்டு கூறினார்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு முதலில் நாட்டில் உள்ள அறிவாளிகளை மேம்படுத்துவதற்காக நாட்டில் சில விடயங்கள் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். பிரெயின் ட்ரெயின், இதனை நான் கூறவில்லை, பல ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த நாட்டில் இருக்கும் அறிவாளிகள் அனைவரையும் நீங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டே இருங்கள். இந்த நாட்டில் அறிவாளிகள் இருக்கப்பட மாட்டார்கள், முடக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். சகோதரிகள் கூறினார்கள், எமது பணவீக்கத்தின் காலகட்டத்தில் எதிர் நாட்டவர்கள் அந்நிய நாட்டவர்கள் எமக்கு உதவி செய்ததாக. நான் சீன நாட்டை மறக்கவில்லை என்று நினைக்கின்றேன். பணவீக்கத்திற்கு காரணமாக இருந்தவர்களே அவர்கள் தான் போல என்று நான் நினைக்கின்றேன். உதவி எனும் உருவெடுத்து ஒரு உபத்திரம் வந்ததாக நான் நினைக்கின்றேன். கடன் கொடுக்கின்றோம், நீங்கள் அபிவிருத்தி செய்யுங்கள் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அம்பாந்துட்டை துறைமுகம் என்று நினைக்கின்றேன். அந்த துறைமுகம் திட்டம் இன்று வரையில் அது வளர்ச்சியாக காணப்படவே இல்லை. காரணம் என்ன? அந்த திட்டத்தில் ஒரு சரியான கிடங்கே கிடையாது. காரணம், அந்த அம்பாந்தோட்டை திட்டத்திற்கு அவர்கள் வரி மட்டும்தான் கொடுத்தார்கள். அதற்கு பதிலாக எம்மிடம் இருந்து ஒரு பெருமதியான வைரத்தை எடுத்து விட்டார்கள். அந்த வைரம் விலை மதிப்பற்றது. அவர்கள் கொடுத்த கடனை விட அது அதிகமாகவே காணப்பட்டிருக்கின்றது. வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலாதாரம் என்று கூறினார்கள் தாரா பாரதி அவர்களை கூறி நாட்டின் முன்னேற்றத்திற்கு வெளிநாடு உதவவில்லை என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். நல்லது. முதல் சுற்றை நிறைவு செய்திருக்கின்ற நிலையிலே விறுவிறுப்பான விவாதம், 2 தரப்பினரும் விட்டுக் கொடுக்காமல் விவாதம் புரிவதை காண முடிகின்றது. சரி, நாங்கள் தொகுப்புரை வழங்குவதற்காக நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே ஆயிஷா சித்திகா உயர்கல்வி கல்லூரிக்கு சந்தர்ப்பம். அதன் அணித்தலைவி TSF ஜைனப், வாருங்கள். சாம்சங், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் வறுமையில் இருந்து நீங்க இலங்கைக்கு உதவியது என்று என் எதிர்த்தரப்பு சகோதரிகள் கூறினார்கள். அவர்கள் மறந்து விட்டார்கள் போலும். இன்றும் எமது நாட்டில் வறுமை குடிகொண்டிருக்கிறது, பஞ்சத்தில் தள்ளாடுகிறது என்பதை மறந்து விட்டார்கள் போலும். எமது நாட்டில் காணப்படுகின்ற IT கம்பெனியில் வேலை புரிகிறார்கள், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் பணிபுரிகிறார்கள் என்று மார்த்தட்டி கொண்டார்கள் நடுவர் அவர்களே. அவர்கள் மறந்து விட்டார்கள் போலும். அவர்கள் வேலை பார்ப்பது அந்த நாட்டுக்கு, எமது நாட்டிற்கு அதனால் எமது நாட்டுக்கு வறுமையே தவிர நன்மைகள் கிடையாது. வெளிநாட்டு தொடர்புகள் சீர்குலைக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் கூறினார்கள் நாட்டுக்கு ஃபாரினர்ஸ் வருவதனூடாக நாட்டின் வருமானம் கூடுகிறது. கண்டிக்கு செல்கிறார்கள், நாட்டிற்கு வருமானம் கூடுகிறது, சுற்றுலா பயணிகள் என்று அவர்கள் கூறினார்கள். அது உண்மையாக இருக்கலாம், இருக்கிறது. ஆனாலும் அனைவரும் கேள்வியுற்றிருந்து மெடிக்கல் டூரிசம் என்று. ஆனால் இப்போது காணப்படுவது செக்ஸ் டூரிசம். அப்படி என்றால் பாலியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகிறார்கள். இவர்கள் கூறிய கணிப்பை நான் ஒற்றுக்கொள்கிறேன். அவர்கள் பாலியல் தேவைகளுக்கும் வர முடியும் என்று 2024ஆம் ஆண்டு அறிக்கையில் தெளிவுபடுத்துகிறது. அந்த வகையில் குழந்தைகள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரு வருடத்திற்கு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். இந்த அவல நிலை எவ்வாறு வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஒரு நாட்டிற்கு நன்மை பயக்கும்? என் எதிர்த்தரப்பு சகோதரிகளை பார்த்து வினவுகிறேன். அந்த சிறு குழந்தைகள் தான் நாட்டின் தலைவர்கள், நாட்டை ஆளப் போகிறவர்கள். எவ்வாறு வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு நாட்டை முன்னேற்ற முடியும்? இல்லவே இல்லை. இலங்கையை பொறுத்தவரையில் அது அவ்வாறே கிடையாது. சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் இக்காரணம் நாட்டை சீர்குலைக்கிறது. எனவே நடுவர் அவர்களே, உறுதியும் இறுதியுமாக கூறுகிறேன், வெளிநாட்டு தொடர்புகள் நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைக்கிறது. நடுவர் அவர்களே, நன்றி, வசலாம். அமது மாவனல்லை ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி அணியின் தலைவி TSF ஜைனப். இனி நாங்கள் எதிரணிக்கு தொகுப்புரை வழங்க சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் இருந்து MIF இஃப்கா, வாருங்கள். நாம் கூறியபடி சாதகம் உண்டன உங்கள் மனது கூறியதனால் தானே உண்மையாக இருக்கலாம் என நீங்கள் கூற தயங்கினீர்கள். அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் தானே ரயில் சேவை, பெருந்தோட்ட தொழில்கள் என்பன அறிமுகமானது. சரி, முடியுமென்றால் ரயில் சேவையை நிறுத்துவீர்களா? ஏன் அதில் பயணிக்கிறீர்கள்? அது அந்நிய ஆதிக்கம் தானே.
சுமார் 2250 ஆண்டு காலத்தில் வரலாற்றையுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நோக்கத்தின் அரசர் காலம் தொடக்கம் ஜனாதிபதித்துவ காலம் வரையும் வெளிநாட்டுடன் தொடர்பு படாத சந்தர்ப்பங்களே இல்லை. விஜயன் தொடக்கம் ஆரம்ப கால தொடர்பு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக வரை தொடங்குகின்றது என்பது தான் நிதர்சனம். அன்று முதலாம் விஜயபாகு பாதுகாப்பிற்காக படிச்சேனையை கொண்டு வந்தது தொடக்கம் இன்றைய பாதுகாப்பு அம்சங்கள் வரை வெளிநாட்டிலேயே தங்கியுள்ளது. 9ஆம் அக்கபோதி சீனாவுடன் 20 முறை வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டதன் விளைவாகவே இன்று சீனாவினதும் இலங்கையினதும் வர்த்தக பலம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போனாலும் தொடர்புகள் இல்லை என்று யாராலும் கூற முடியாது. தனித்து இயங்கும் தேசம் தேக்கமடையும். சர்வதேச தொடர்புகளுடன் இணையும் தேசமே சிகரம் தொடும். 2026 இலங்கை அழகிய நாடு எனும் நிலையிலிருந்து மாறி உலகளாவிய சேவைகளை வழங்கும் நவீன நாடு என்ற நிலை ஏற்பட்டது என கூறி வெளிநாட்டு தடுப்பு நாட்டின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் என்பதை பசுமரத்தாணி போல பதிவிட்டு எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். ஆம், சிறந்த முறையிலே 2 அணிகளும் வாதம் புரிந்தார்கள். இவர்கள் வாதம் புரிகின்ற பொழுது எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருகிறது. அதாவது, ஒரு சொட்டு தண்ணீர் விதையின் உறக்கத்தை கலைக்கிறது. நம்பிக்கையான ஒரு சொல் நம்மில் உள்ள மனிதனை உசுப்பி விடுகிறது. இவர்கள் இருவருடைய வார்த்தைகள் எதை ஏற்றுக்கொள்வது எதை விடுவது என்ற அடிப்படையிலே அவர்களுடைய வாதம் அமைந்திருக்கின்றது. சரி, நாங்கள் வெளிநாட்டு தொடர்பு வேண்டும் என்று நாங்கள் கூறினால் அங்கே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்ன அந்த ஒரு கவிதை ஞாபகம் வருகிறது. புதியதோர் உலகம் செய்வோம், எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையகம். ஆகவே உலக தொடர்பு அவசியம் என்பதைத்தான் பாரதிதாசன் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இங்கே கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லுகின்றார், நாமே நமக்கு துணையானால் நாடும் பொருளும் நட்புகளும் தாமே நம்மை தேடி வரும், சற்றும் இதற்கோர் ஐயம் உண்டோ என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் நினைத்தால் எங்கள் நாட்டில் இருக்கின்ற இந்த தேசியத்தில் இருக்கின்ற வளங்களை வைத்தே நாங்கள் முன்னேறலாம். எனவே இப்படி இரு வேறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டு இவர்கள் வாதம் புரிந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் இவர்களுடைய கருத்துக்கள் சிறந்ததாக இருக்கின்றது. எங்களுக்கே குழப்பமாக இருக்கிறது, இவர்களில் யார் அடுத்த சுற்றுக்கு தெரிவாக போகின்றார்கள். சரி, நடுவர்கள் இவர்களில் இருந்து ஒரு பெஸ்ட் டிபேட்டரை தெரிவு செய்ய போகின்றார்கள். ஒரு அணியை இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்ய இருக்கின்றார்கள். சரி, பார்க்கலாம் அந்த அணி எது, யார் பெஸ்ட் டிபேட்டர் பார்க்கலாம். வரக்காப்புல இனாரா கல்வி நிலையம் கலை அல்லது வர்த்தக பாடங்களுடன் HND இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்போடு WT பாடநெறியையும் கற்கும் வாய்ப்பு. சிறப்பு தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்களின் பாடப்போதனைகள், உணவு மற்றும் தங்குமிட வசதிகளுடன் பாதுகாப்பான இஸ்லாமிய சுற்றுச்சூழல். தமிழ் அல்லது ஆங்கில மொழி மூலம் கற்கும் வாய்ப்பு. பாடநெறியினை தொடரும் மாணவர்களுக்கு மடிக்கணினி 1 இலவசம். அகதியா மாணவர்களுக்கு விசேட விலை கழிவு. பதிவுகளுக்கும் தொடர்புகளுக்கும் இனாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வரக்காப்புல மற்றும் மாவனல்ல. போன் 077-419-1212. உங்களது சிறப்பான உயர்கல்விக்கு இனாரா உயர்கல்வி நிறுவனம். நடுவர்களின் முடிவு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இவ்விரண்டு அணிகளுமே சிறந்த முறையில் விவாதம் புரிந்தார்கள். இவர்களில் இருந்து ஒரு சிறந்த பேச்சாளர், பெஸ்ட் டிபேட்டர் தெரிவாகி இருக்கின்றார். யாராக இருக்கலாம்? நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் இருந்து MH முபஷிரா அவருக்கு வாழ்த்துக்கள், உற்சாகமான கரகோஷம். சரி, இனி நாங்கள் இவர்களில் இருந்து இறுதிப் போட்டிக்கு தெரிவாகின்ற அணி எது, இவர்கள் எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை அறிவிக்கும் நேரம் இது. ஆயிஷா உயர்கல்வி கல்லூரி பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 232.9 புள்ளிகள். அந்த அணிக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணி பெற்றுக்கொண்ட புள்ளிகள் எத்தனை? 250 புள்ளிகளை பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகின்றார்கள். எனவே அந்த அணிக்கு உற்சாகமான கரகோஷங்கள், வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற நாங்கள் முஸ்லிம் மகாவித்யாலய அணிக்கும், அதே போல 3வது இடத்திற்கு கேகாலை மாவட்டத்தில் 3வது இடத்திற்கு வந்திருக்கின்ற ஆயிஷா உயர்கல்வி கல்லூரிக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, வெற்றியோ தோல்வியோ எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் என்ற செய்தியை இவ்வுலகுக்கு தெரிவிக்க உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே 2 அணிகளுக்கும் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை சார்பிலே
வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் கேட்கும் அனைவருக்கும் அதேபோல எங்களுடைய அதிதிகள் நடுவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.